சங்கு ஊதுறவன இங்க வா. நிறுத்துடா. பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஊதுறியா? தம்பி, ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சிருவோம் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதான் சிக்கிருக்க. ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுன்னு பாடையை நல்ல காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. டேய், சிக்னல் காட்டி கூப்பிடுதடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாடுற. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காலைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடலை பிடிக்கிறது என்ன பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடர்றதுக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பேபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோயெல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைட் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவந்திங்கிற லட்டு பூந்தி மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தொலைச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிறா மண்டோதரிய. காளையை அடக்கனா யானையா பரிசா கொடுக்கற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீதாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகலை மயகிட்டீங்களா? ஏப்புல மசமச நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா, நான் இந்த வித்தையை கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? இவருக்கு ரொம்ப தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாத்த சொல்லுங்க. தைரியமாயிருங்க, அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுங்கடா நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் அனுப்பிச்சு வைக்கிறா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா,
ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமா அலைகிறாங்கடா. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைகளுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்று இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடும். கிளிக்கலாடா. காக்கா வலி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லடா. ஆண்டவனுடைய திருவிளையாடலை பார்த்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். அந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும், நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா எங்க 2 பேருக்கும் ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. நான் குரங்கு. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொண்ணு மலத்துக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குடை நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் காரணம் யாரா? ஐயோ, தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? காலேஜ்ல என்னமாச்சு? அண்ணா, டேய் என்னடா நடக்குதுங்க? ஸ்டூடண்ட்ஸ்குள்ள பிரச்சனை. போலீஸ் ஃபோன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே? போலீஸா? அங்க பாருங்க. சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? எப்படியும் வேடிக்கை பாக்குறதுன்னு முடிவாகி போச்சு. சேர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பாக்குற மாதிரி பாருங்க சார். என்னங்க சார், என்னங்க சார், என்ன சார் முறைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவ்வளோ பெரிய கலவரத்தை கூட கரகாட்டத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரியே ரசிக்கிறீங்களே, எப்படி சார் இது? போலீஸ்காரங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதே வாடிக்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவீங்களா இல்லை உள்ள இருந்தா அப்படியா? சார் டவுட் கிளியர் பண்ணுங்க சார். என்னடா நக்கலா? ஏய்! பார்த்தல்ல, துப்பாக்கி சவுண்ட் கேட்டோன்னா ஒரு பையன் இல்ல, எல்லாம் பயந்து ஓடி போட்டானுங்க. இத நீங்க பண்ணையா? பிரதர், நீங்க காலை சுடவனா ஆளை சுடவனா? மேலையாவது சுடுங்கய்யா. வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது சுடுங்க. என்னம்மா என்ன பாக்குற? போலீஸ்காரங்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு பாக்குறியா? உங்களை மாதிரி தப்பான போலீஸ்காரங்களுக்கு ஆப்பு வைக்க வர்றாண்டா எங்க அண்ணன். ராஜாவோட ஆசைப்படியே போலீஸ் அண்ணன் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டாரு.